நேத்து போட்ட வீடியோவோட கண்டினியூவேஷன் தாங்க இது. அரிசி உளுந்து ஊற வச்சிருந்தேன் இல்லையா, அதை தான் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். என்னதான் நம்ம டிசைனா நம்ம டிஃபன் பண்ணா கூட இந்த இட்லி தோசை மாவு இல்லைனாலே ஒரே பிரச்சனை தான். அதனால நம்ம மாவு அரைச்சி வச்சுட்டா 3 நாளைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இதுலயே தோசை ஊத்திக்கலாம், இதுலயே இட்லி ஊத்திக்கலாம், பணியாரம் செஞ்சுக்கலாம், ஆப்பம் கூட செஞ்சுக்கலாம். ஆனா இந்த இட்லி தோசை மாவு இல்லைன்னா எதை செஞ்சு கொடுத்தாலுமே ஏன் மாவு இல்லையா தோசை இல்லையான்னு தான் கேக்குறாங்க. உங்க வீட்ல எப்படின்னு சொல்லுங்க. நானும் ஏதாச்சும் ஹெல்தியா கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அப்படி நினைச்சுதான் அந்த கருப்பு கவனி அரிசி வாங்கிட்டு வந்து ஊற வச்சு அரிசி மாவெல்லாம் அரைச்சு தோசை ஊத்துனா சூப்பரா இருந்துச்சுங்க. டேஸ்ட் நல்லாதான் இருந்துச்சு. என் பசங்களை கூட சாப்பிட வச்சுட்டு என் வீட்டுக்காரு எனக்கு பிடிக்கவே இல்லை, இனிமே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்ம விடுவோமா? வேற மாவு இல்லை, இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையாச்சும் சாப்பிட வச்சிடணும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் ஹெல்தியா வாய்க்குள்ள போயிடாதா அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் தான் பாக்குறாங்களே தவிர இது ஹெல்தியா அப்படின்றத பார்க்கவே மாட்டேங்கிறாங்க.